Hi my channel viewers, welcome my cooking channel. നല്ലൊരു പിക്കിൾ റെസിപ്പി ഷെയർ பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வந்திருக்குது. பெரிய நார்த்தங்காய் பிக் சைஸ் லெமன். நமக்கு வந்து இந்த வெரைட்டி நேம் இருக்குது. இந்த நார்த்தங்காய்க்கு வடுகப்புளி நார்த்தங்காய் சொல்லும், கணபதி நார்த்தங்காய் சொல்லும், வெரைட்டி நேம் இந்த நார்த்தங்காய்க்கு இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்மால் சைஸ் லெமன், இந்த சின்ன சைஸ்ல இருக்கிறதா நார்த்தங்காய் விட இந்த இதுக்கு வந்து பெரிய நார்த்தங்காய் வச்சு இந்த ஊறுகாய்க்கு எல்லாம் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்டாக தானே இருக்கும். அது கொஞ்சம் கைப்பு ஜாஸ்தி இருக்கும், இது கொஞ்சம் கைப்பு கம்மியாக தானே இருக்கும். இந்த நார்த்தங்காய் வச்சு ஊறுகாய் பண்ணேன்னா அது ரொம்ப டேஸ்ட் இருக்கு. நமக்கு வந்து கேட் ரைஸ் எல்லாம் எடுத்தேன்னா நமக்கு வந்து இந்த நார்த்தங்காய் எல்லாம் இருந்தேன்னா ஒரு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இந்த கணபதி நார்த்தங்காய் பெரிய நார்த்தங்காய் வச்சு பண்ணனா ஊறுகாய் ரெசிபி தான் என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக இன்னைக்கு நான் ஷேர் பண்ணது. நமக்கு பார்க்கலாம் இந்த ஊறுகாய் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த பிக் சைஸ் லெமன் அதை வந்து நமக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி நமக்கு வந்து ஒரு க்ளோத் வச்சு நல்லா தண்ணி இருக்கக்கூடாது, அதனால வந்து க்ளோத் வச்சு நல்லா தொடச்சி எடுக்கணும், வெட்டாக்கணும். இனி வந்து நமக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஊறுகாய் எல்லாம் பண்ணும்போது அதுக்கு நல்லெண்ணெய் தான் மஸ்ட்டாக வேணும். ஊறுகாய் எப்போவுமே நல்லெண்ணெய் வச்சு பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து மஞ்சத்தூள், சால்ட்டு, கடுகு, இது நமக்கு வந்து ரெட் சில்லி பவுடர், மிளகு பொடி, வரமிளகு, ஃபெனுக்ரீக் பவுடர், வெந்தய பொடி, காயப்பொடி, பச்சை மிளகு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சா பச்சை மிளகு, கருவேப்பிலா வேணேன்னா நமக்கு வந்து இந்த பூண்டு, வினீகர் வேணேன்னா போடலாம். ഞാൻ இங்கே ரொம்ப நாளொന്നും எடுத்து வைக்கல, அதனால தான் வினீகர் ஒன்றும் போடலை ഞാൻ இங்கே. இதெல்லாம் வச்சு தான் ഞാൻ இந்த ஊறுகாய் ரெசிபி பண்ண போகுது. நமக்கு பார்க்கலாம். நம்முடைய நார்த்தங்காய் ஸ்மால் பீஸாக கட் பண்ணி இங்கே எடுத்து கொண்டு வந்து வச்சுருக்குது. இது நமக்கு வந்து ஊறுகாய் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சுருக்குது. எப்போவுமே ஊறுகாய் பண்ணும்போது நல்லெண்ணெய் தான் அதை வச்சு தான் ஊறுகாய் பண்ணணும். நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிருக்குது, கடுகு, வரமிளகு, குட்டி குட்டியாக நறுக்கி வச்சா கிரீன் சில்லி, பச்சை மிளகு, ரெட் சில்லி பவுடர். சிம்மில் வச்சு தான் பண்ணணும், ரொம்ப ஹைலி வச்சு பண்ண வேண்டாம். பொடி ஆட் பண்ணதுனால கருவேப்பிலை, வெந்தயத்தூளும் காயத்தூளும் வந்து நமக்கு வந்து ஃபைனலாக ஆட் பண்ணால் போதும். நல்லா
மிக்ஸ் பண்ணி விடலாம். இனி நமக்கு வந்து இதுக்கு தேவையான சால்ட்டு. நமக்கு வந்து ஒரு 1 பிஞ்சு மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாம். ഞാൻ ഇതിൽ வந்து பூண்டை ஆட் பண்ணல. வேணும்னா அது வந்து ஒரு 2-3 அள்ளி இந்த பூண்டு இருக்குது இல்லையா, வேணும்னா ஆட் பண்ணலாம். ഞാൻ இங்கே அது ஆட் பண்ணலை. அதே மாதிரி வினீகரும் வந்து ഞാൻ ஆட் பண்ணலை. அது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும்னா வேணும்னா வினீகரும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ഞാൻ இது ரொம்ப நாளும் எடுத்து வைக்கிறது இல்லையா, அதனால அது அந்த வினீகரும் இதில் ഞാൻ ஆட் பண்ணலை. ഇനി നമുക്ക് வந்து காயத்தூள், வெந்தயம் அதை ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்மளுடைய பெரிய நார்த்தங்காய் வச்சு பண்ணனா ஊறுகாய் இங்கே ஃபைனல் ஸ்டேஜ் ஆயிருக்குது. நம்ம கேட் ரைஸ் எல்லாம் இருந்தேன்னா நமக்கு வந்து இது சைடா ஊறுகாய், இந்த ஒரு ஊறுகாய் வந்து ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும். இந்த கேட் ரைஸோட எல்லாம் எடுத்தேன்னா நம்மளுடைய பிக் லெமன் பிக்கிள், பெரிய நார்த்தங்காய் வச்சு பண்ணனா ஊறுகாய் இங்கே ஃபைனல் ஸ்டேஜ் ஆயிருக்குது. நமக்கு வந்து ஊறுகாய் பண்ணும்போது எப்பொழுதுமே வந்து நம்ம பண்ணனா அந்த ஒரு டைம் விட வந்து ஒரு 3-4 days எல்லாம் கழிஞ்சு எடுத்தேன்னா தான் அதோட ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். பண்ண வச்ச உடனே நம்ம வந்து எடுத்தேன்னா கரெக்டாக அதோட டேஸ்ட் நமக்கு கரெக்டாக தெரியாது. இந்த தோலெல்லாம் கொஞ்ச நாள் கழியும் போது அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். இந்த நார்த்தங்காயோட எஸ்பெஷலி வந்து இந்த நார்த்தங்காய் எல்லாம் வச்சு பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் ஒரு 3-4 days எல்லாம் நம்ம கழிஞ்சு எடுக்கும்போது தான் நமக்கு வந்து அதோட ஒரு பர்ஃபெக்ஷன் கிடைக்கும், அதோட டேஸ்ட்டு. எப்பவுமே எல்லா ஊரையும் விட எஸ்பெஷலி இந்த நார்த்தங்காயோட அந்த தோலெல்லாம் கொஞ்சம் ஹார்டா இருக்கு இல்லையா, அதனால வந்து ஒரு 3 days 4 days எல்லாம் கழிஞ்சு எடுக்கும்போது நமக்கு ശരിയായ ടേസ്റ്റ് നമുക്ക് வந்து அதுக்கு கிடைக்கும். இனி வந்து நமக்கு வந்து எல்லா ஊறுகாயும் விட இந்த ஊறுகாய், அதாவது நம்ம இது ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியாச்சு, அந்த ஸ்மால் சைஸ் லெமன் இருக்குது இல்லையா, அதை விட கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தி. இந்த லெமனுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இதில் வந்து நான் வினீகர் ஆட் பண்ணலை அண்ட் பூண்டும் ஆட் பண்ணலை. வேணும்னா அது ரெண்டுமே ஆட் பண்ணலாம். நான் வந்து வினீகர் எல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப நாளெல்லாம் வைக்கிறதுனா மட்டும்தான் அது வினீகர் எல்லாம் நம்ம வந்து அந்த இதெல்லாம் ஆட் பண்ணணும். பூண்டு வேணும்னா ஆட் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் வரும்னு சொல்லிட்டு தான் பூண்டு ஆட் பண்ணாமல் இருந்தது. அது ரெண்டும் வேணும்னா உங்களுக்கு ஆட் பண்ணலாம். நம்மளோட பெரிய நார்த்தங்காய் வச்சு பண்ணனா ஊறுகாய் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இனி வேற ஐட்டம் ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வர்ற வரைக்கும் நன்றி, வணக்கம்.